நாடெங்கிலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து பாரிய போராட்டங்களினை முன்னெடுத்து வருகின்ற நிலைமையில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களினை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர், குறிப்பாக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விரிவுரையாளர் அமிந்த லக்மால் என்பவர் அங்கு நின்றிருந்த போலீசாரால் வலுக்கட்டாயமாக கடத்தி செல்ல முற்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அங்கிருந்த விரிவுரையாளர்கள் ஒன்று கூடியதனை அடுத்து குறித்த சம்பவம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. போலீசாரின் குறித்த கடத்தல் முயற்சியினை அடுத்து குறித்த விரிவுரையாளர் கருத்து தெரிவிக்கும் போது, அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவ பிரதிநிதி ஒருவரை கைது செய்வதற்குத்தான் அவர்கள் வந்திருந்ததாகவும், ஆனால் தன்னை கடத்த முயற்சித்ததன் பின்னர் தவறுதலாக ஆள் அடையாளம் மாறி தன்னை கடத்த முயற்சித்ததாகவும் அந்த போலீசார் தெரிவித்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இதனை அடுத்து இந்த விடயத்திற்கு எதிராக தன்னுடைய பலத்த கண்டனத்தை நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். நாடு மீண்டும் இருண்ட யுகத்துக்குள் போய்கொண்டிருக்கின்றது என்பதனை இவ்வாறான சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. அதனை நேற்று நாடாளுமன்றத்தில் பட்டவர்த்தனமாக ஆதாரங்களுடன் எடுத்து அம்பலப்படுத்தி இருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள். ராஜபக்ஷக்களின் முன்னைய ஆட்சி காலத்தில் முழு மக்களையும் பீதியில் ஆழ்த்திய விடயம் வெள்ளைவான் கடத்தல்களாகும். அந்த நேரத்தில் இவ்வாறான வெள்ளைவானில் கடத்தப்பட்ட பல நூற்றுக்கணக்கானோரின் கதி இன்னும் அம்பலமாகவில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் என்ற பிரிவுக்கு கீழ் அவர்களின் விடயம் கவனிக்கப்படாமலேயே கிடப்பில் உள்ளது. இந்த வெள்ளைவான் கடத்தல்களுக்கு காரணமான யாரும் கைது செய்யப்படவில்லை. உரிய சட்ட நடவடிக்கைகள் சரிவர எடுக்கப்படவே இல்லை. நீதி நியாயம் நிலைநிறுத்தப்படவில்லை. பொறுப்பு கூறல் நிறைவேற்றப்படவில்லை. யாரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படவும் இல்லை. இப்படி செய்யப்படாத விடயங்களுக்கு மாறாக முரணாக 2 விடயங்கள் நடக்கின்றமையை நேற்று நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒன்று, பொறுப்பு கூறல் நிலைநாட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீதான வழக்குகளை விலக்கி சட்ட நடவடிக்கைகளை மூடி தண்டனை விலக்களிப்பு கலாசாரம் முழு அளவில் முன்னெடுக்கப்படுகின்றது. கப்பம் பெறுவதற்காக மட்டுமே கடத்தப்பட்ட 11 அப்பாவி தமிழிளைஞர்கள் திருகோணமலை கடற்படை தளத்தை ஒட்டிய ஒரு முகாம் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் வழக்கு தொடுக்கப்பட்ட கடற்படை உயரதிகாரி மீதான வழக்கு விசாரணை சட்டமா அதிபரின் வழிகாட்டலில் விலக்கப்படுகின்றது. சட்டமா அதிபர் இத்தகைய விடயங்களில் சுயமாக தான் முடிவெடுப்பதை விடுத்து நிறைவேற்றதிகாரத்தினால் வழிபடுத்தப்படுகின்றார் என்று நேற்று நாடாளுமன்றத்தில் சுமந்திரன் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இது முன்னைய வெள்ளைவான் கடத்தல்கள் தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தும் ஓர் உதாரணமாகும். நீதியை நிலைநாட்ட மாட்டோம், உண்மைகளை கண்டறிய மாட்டோம், பொறுப்பு கூறலை நடைமுறைப்படுத்த மாட்டோம், மாறாக வலிந்து காணாமலாக்கப்பட்டமைக்கு பொறுப்பானவர்களையும் குற்ற விசாரணைகளில் இருந்து காப்பாற்றி தண்டனை விலக்களிப்பை உறுதிப்படுத்துவோம் என்ற அரசின் இந்த நிலைப்பாட்டையே இந்த போக்கு மெய்ப்பித்திருப்பதாக சுமந்திரன் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரத்தில் வெள்ளைவான் கலாசாரம் மீண்டும் ஆரம்பித்திருப்பதை சுட்டிக்காட்டி அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய பொதுசன பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அவர்கள் இவை பற்றி கேள்வி எழுப்பினால் பதில் கூற முடியாது, சமாளிக்க பார்க்கின்றார் என்றும் நேற்றைய தினம் சுமந்திரன் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்த போது நீதிமன்ற வாசலில் வைத்து அவர்கள் கடத்தப்படுகின்றார்கள். தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றில் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஒன்றில் தோன்றி அரசை விமர்சித்த ஒரு பல்கலைக்கழக மாணவ பிரதிநிதி அந்த நிகழ்வில் பங்கு பற்றிவிட்டு ஸ்டூடியோவை விட்டு வெளியே வந்த போது வாசலில் காத்திருந்த சிவில் உடை தரித்த போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இதேபோல படித்த கற்றறிந்த பல்கலைக்கழக விரிவுரையாளரும் சிவில் உடையில் வந்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். இவை வெள்ளைவான் கடத்தல் கலாசாரத்துக்கு கட்டியம் கூறும் நிகழ்வுகளே என்பதனை நேற்றைய தினம் மிக கடுமையான தொனியில் சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். போலீசாருக்கு என சீருடை இருக்கும்போது அவர்கள் சிவிலுடையில் சென்று ஆள்களை கடத்துவது எதற்காக என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. முன்னைய இருண்ட கால ஆட்சி நிர்வாக முறைமைகளை மீண்டும் கொண்டு வருவோம் என்று மக்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கின்ற சம்பவங்களாகவே இந்த சம்பவங்கள் நோக்கப்பட வேண்டியிருக்கின்றன. On the rise, the spread is on the rise. On the other hand, utilizing a pandemic, you are wreaking havoc in the law and order situation in the country. You are terrorizing people. You are trying to
get them to kneel down in submission to your whims and fancies. The culture of impunity is at the highest ever since the war ended in this country. And that is today. Because no one knows if a person can be arrested after going for a live TV show outside the studio. MPs can be arrested as we leave the parliament for what we have said here. Of course, you won't say because we made this speech in parliament, it is privilege. But that would be the real reason. That would be the real reason for taking. Honorable Deputy Speaker, he mentioned my name in the sense as the Public Secretary Minister. Honorable Sumandaran is talking nonsense, statement which has no meaning. I'm just telling you, right? No, that is because you mentioned my name. You mentioned my name, right? Okay. Yeah. No, you criticized me. You criticized me. So you criticized me. You criticized me, and that you have the brass to call my speech nonsense. Who are you? Absolute havoc you are wreaking in the country, and you are the brass neck to stand up here and try to answer me. Sit down, please. You speak when you have to speak. You don't answer when questions are raised. All you can say is raise it officially. I am talking about what you are doing today. How you have set the goons on the attack to arrest university academics, to arrest teachers, to arrest trade union leaders, not in uniform. If the word nonsense is to attach to anything, that is to the Honourable Minister, not to my speech. I am making a point. There is no point of order. Ask him to sit down. So all I am saying is that the teachers today are demonstrating on very justifiable ground. They have come out in protest against the Kotalawala Defence University Bill. And we saw, 2 minutes. Yes, thank you, sir. And we saw how they were arrested, produced before the magistrate, who enlarged them on bail, and at the gate of the magistrate court, they were bundled into a jeep by this minister's goons and taken to Mullaitivu. What kind of justice is that? Now he walks away, unable to say anything. And therefore, the teachers came out in protest. There is a BC Pereira report. He must be going to now organize my arrest as I leave the parliament. There is a BC Pereira report. The BC Pereira report has recommended how anomalies with regard to teachers and principals' salary is to be resolved. That must be implemented. That is all that the teachers are asking. You don't have to attack them like this. You don't have to arrest them for this. You don't have to arrest trade unionists like this. After all, the SLFP, which is a core, which is a foundation of who the government consists of, is based on trade unions and trade union rights. If trade union rights can't be respected by this government, I don't know what they will respect. Thank you. So I'm winding up, sir. Thank you for the opportunity. And I'm saying on both these issues, on COVID-19 challenge that the country faces, you have failed. You have made that situation far worse by how you deal with law and order in the country today. Thank you. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.